குர்பானியின் சிறப்பு என்ன? அஹ்மத் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய சகோதரர் ஒருவர் ஏழ்மையாக இருந்தார். அவர் அந்த ஏழ்மை நிலையிலும் துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டால் போதும் உடனே ஓர் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார். வருடந்தோறும் இது வழக்கமாக நடந்து வந்தது. சில வருடங்களில் என் சகோதரர் இறந்துவிட்டார். ஒரு நாள் எனக்கு சகோதரர் நினைவுக்கு வந்தார். அப்போ இறைவனிடம் 2 ரக்காயத்து தொழுது துவா செய்தேன். யா அல்லாஹ், என் சகோதரரை என் கனவில் காட்டி அருள்வாயாக என துவா செஞ்சாங்க. பின்பு ஒழுவுடன் தூங்கிட்டாங்க. அப்போது நான் ஒரு கனவு கண்டேன். அதாவது கியாமத் நாள் எனும் மறுமை நாள் ஏற்பட்டு விடுகிறது. மக்கள் எல்லாம் கபரு என்னும் புதைக்குழியிலிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. என் சகோதரரும் அவருக்கு பின்னால் பல வாகனங்களும் அழகிய ஒரு வாகனத்தின் மீது சவாரி செய்து வந்துட்டுருக்காரு. என் சகோதரர், நான் என் கனவில் சகோதரரை பார்த்து, அல்லாஹுக்காக நீ வருடந்தோறும் குர்பானி கொடுப்பாயே, இப்போது அல்லாஹ் உன்னை எவ்விதம் வைத்திருக்கின்றான் என்று கேட்டேன். அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்றார் அவர். அல்லாஹ் எதன் காரணத்தால் மன்னித்தான்? மேலும் உன் அருகில் பல வாகனங்கள் இருக்கின்றனவே, இவை ஏது என்று கேட்டேன். அதற்கு என் சகோதரர், நான் உலகிலேயே இருக்கும்போது ஒரு வயதான மிக ஏழ்மையான மூதாட்டி ஒருத்திக்கு சிறிது குர்பானி கறியை தர்மம் செய்தேன். அதனால் இறைவன் என்னை மன்னித்தான். மேலும் நான் வருடந்தோறும் குர்பானி கொடுத்து இது என்றார். மீண்டும் நான் கேட்டேன், அன்பு சகோதரரே, எல்லோருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சிரமத்தில் ஆளாகி கொண்டிருக்கும்போது நீ மட்டும் விரைவாக எங்கே செல்கிறாய் என்று நான் கேட்டேன். அதற்கு இப்போது நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே மறைந்து விட்டார். நான் கண்விழித்து தெளிவு பெற்றேன். ஆதாரம் துர்ருத்துல் நாசிஹின் என்ற நூல்லேருந்து இது பண்ணது. அஸ்ஸலாமு அலைக்கும். எனவே நம்ம குர்பானி கொடுத்து நம்மளும் இந்த மாதிரி நன்மைகளை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.